சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம். சரியான நேரம் மற்றும் முழு விபரங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். மகா டிவைன் ஆன்மீக சேனல் பார்வையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கும் திருத்தலம், நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் நமது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில்தான். இங்குள்ள மலையை ஒரு சாதாரண கற்குவியலாகவோ மலையாகவோ கருதாகாமல் சிவபெருமானின் வடிவமாகவே, ஒரு மாபெரும் சிவலிங்கமாகவே கருதி உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் வணங்கி வருகின்றனர். விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் கூற்றுப்படி பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்தே, அதாவது சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதாக இந்த அண்ணாமலை விளங்குகின்றது. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஈசனின் மலையை சுற்றி வர அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் சரியான நேரம், சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் சிறப்புகள் மற்றும் கிரிவலம் வருவதால் கிடைக்கப் போகும் அளப்பரிய பலன்களை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் விரிவாக காணப்போகின்றோம். காணொளியை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். நாம் ஏன் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வருகின்றோம் தெரியுமா? இந்த அண்ணாமலையை சுற்றி சுமார் 108 சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே நாம் ஒவ்வொரு முறை கிரிவலம் வரும்போதும் இந்த மலையையும் அதை சுற்றியுள்ள அந்த 108 சிவலிங்கங்களையும் சேர்த்தே வலம் வருகின்றோம். பௌர்ணமி, தமிழ் மாத பிறப்பு, வளர்பிறை, தேய்பிறை, பிரதோஷ நாட்கள் என அனைத்து புண்ணிய காலங்களிலும் சாதாரண மக்களின் கண்களுக்கு தெரியாத சூட்சும வடிவில் பல சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக ஒரு தீவிரமான ஐதீகம் இன்று வரை இருக்கின்றது. திருவண்ணாமலை என்பதே சித்தர்களின் பூமிதான். இங்கு ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்ற பல மகான்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன. குருமுனி அகத்தியர் தனது ஜீவ நாடியில் அண்ணாமலையாரை தரிசித்த 25க்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு சமாதி நிலை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் நாமும் நடப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும். கிரிவலம் செல்லும் சரியான முறை மற்றும் அஷ்டலிங்க தரிசனம் குறித்து பார்ப்போம். அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றியுள்ள கிரிவல பாதை சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. கிரிவலம் செல்லும்போது செருப்பு அணியாமல் வெறுங்காலுடன் செல்வதுதான் சிறப்பு. பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காமல் நடப்பது ஈசனுக்கு நாம் செய்யும் அளப்பரிய தொண்டாகும். வாய்விட்டு பேசாமல் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள்ளேயே உச்சரித்து கொண்டே கிரிவலம் வருதல் சிறப்பு. கிரிவல பாதையில் அமைந்துள்ள இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் ஆகிய அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து செல்வது ஒரு முழுமையான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். வழியில் உள்ள சாதுக்களுக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வது கர்ம வினைகளை நீக்கி கிரிவலத்தின் பலனை பல மடங்காக உங்களுக்கு அதிகரிக்கும். சித்ரா பௌர்ணமி கிரிவல வருவதற்கு உகந்த நேரம். இப்போது முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த ஆண்டின் மிகவும் விசேஷமான சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை தவறாமல் குறித்து கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி திதி தொடங்கும் நேரம் ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:51 மணிக்கு. சித்ரா பௌர்ணமி திதி நிறைவடையும் நேரம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:07.
ஆகவே ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு முதல் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி வரை கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானது, விசேஷமானது. அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி சிறப்புகள் மற்றும் பலன்களை பார்ப்போம். வருடத்தில் வரக்கூடிய 12 பௌர்ணமிகளில் முத்தாய்ப்பாய் விளங்குவது இந்த சித்ரா பௌர்ணமி தான். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளே சித்ரா பௌர்ணமி. இது மனிதர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிடும் சித்திரகுப்தன் அவதரித்த திருநாளாகும். இந்த நாளில் கிரிவலம் வர நாடு முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுவார்கள். இதனால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? நமது பாவ புண்ணியங்களை கணக்கிடும் சித்திரகுப்தனின் அவதார நன்னாள் என்பதால் இந்த நாளில் கிரிவலம் வரும்போது நாம் செய்த பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் அனைத்தும் கருகி போய் நல்வாழ்வு அமையும். அது மட்டுமல்ல, வியாழக்கிழமை குருவின் ஆசியும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அருளும் இணைந்த இந்த நாட்களில் இந்த பௌர்ணமி வருவதால் குடும்பத்தில் இருந்த வறுமை நீங்கி வற்றாத செல்வ செழிப்பு ஏற்படும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம் மற்றும் தொழில் தடைகள் என அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, மன அமைதி, முக்தி மற்றும் எம்பெருமான் ஈசனுடன் சேர்ந்து சித்தர்களின் ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே வாய்ப்புள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த சித்ரா பௌர்ணமியில் அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வந்து எம்பெருமான் ஈசனின் அருளையும் சித்தர்களின் ஆசையையும் முழுமையாக பெறுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். நமது மகாடிவன் சேனலின் காணொளிகளை தினமும் காண மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை ஓம் நம சிவாய என்று பக்தியுடன் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் பேராதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு சிறந்த ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.